ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்டு? என்விஎஸ்க்கும் ஜெலஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டு. ஆமா அது நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம். பட் அது ஏதோ வந்து தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள் வந்து கேதர் பண்ண போய் அது ரிலேட்டடா வேற 2 விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. என்னென்ன விஷயங்கள்? அது என்னன்றத நான் கடைசியில சொல்றேன். சரியா? ஓகே, சரி. இப்போ இந்த 2 வார்த்தைகள், அதாவது என்விஎஸ் ஜெலஸ் பிளஸ் அந்த 2 வார்த்தைகளை வச்சு நான் சென்டென்சஸ் ஒன்னொன்னா இங்கிலீஷ்ல சொல்றேன். சரி. எனக்கு அதுக்கு உண்டான தமிழ் விளக்கத்தையும் அந்த வார்த்தைக்கு உண்டான தன்மையும் என்னன்னு சொல்லணும். ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்னென்ன சென்டென்சஸ்? இப்போ நான் சொல்ல போற சென்டென்சஸ் வந்து என்விஎஸ் அப்படின்ற வேர்டை வச்சு வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், ஐ அம் என்விஎஸ் ஆஃப் ஹிஸ் நியூ லேப்டாப். அதாவது அவங்கிட்ட புது லேப்டாப் இருக்கு, என்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம், ஒரு பொறாமை உணர்வு. அதுதான். சரி, ஓகே. அடுத்தது, my aunt is envious of my mom's diamond necklace. எங்க அம்மா கிட்ட வந்து டைமண்ட் நெக்லஸ் இருக்கு, என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அத்தை வந்து ஆதங்கப்படுறாங்க, பொறாமைப்படுறாங்க. ஓகே, கரெக்ட். அடுத்தது, that girl is envious of her friend's silk saree. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற சில்க் சாரி மாதிரி என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆதங்கப்படுறாங்க. ஒரு பொறாமை கலர்ந்த ஒரு உணர்வு. கரெக்ட். அடுத்தது, her colleagues are envious of her increment. increment ஆபீஸ்ல அந்த பொண்ணுக்கு மட்டும் வந்து இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க, தனக்கு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம், ஒரு பொறாமை உணர்வு, ஒரு ஆதங்கம். இதுதான். ஓகே. அடுத்தது, I'm really envious of my grandma's physical stamina. அதாவது இந்த வயசுலயும் பாட்டி வந்து இவ்வளவு எனர்ஜியோட வேலை செய்யறாங்க, தனக்கு வந்து அந்த எனர்ஜில. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் வந்து பார்த்தேன்னா சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாலே வந்து புஷ்னு ஆயிடுறாங்க. அதான். ஓகே. அடுத்தது, my boss is envious of my English fluency. which means என்னோட பாஸுக்கு வந்து நான் பேசுற அந்த ஃப்ளூயன்சியை பார்த்து பொறாமை, இவங்க சூப்பரா பேசுறாங்க, நம்மளால வந்து பேச முடியலையே அப்படின்ற அந்த ஒரு சின்ன பொறாமை, ஒரு ஆதங்கம். ஓகே, ஃபைன். சோ இப்போ இது வரைக்கும் என்விஎஸ் பார்த்தோம்ல, இப்போ அடுத்து வர போறது வந்து ஜெலஸ் பத்தி. இதுல என்னன்னா, என்விஎஸ் அப்படின்றது ஒரு நெகட்டிவான வேர்டு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ஓகேவா? இட் இஸ் நீதர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இது ஒரு நியூட்ரலான டோனு. ஓகே. ஏன்னா இதுல வந்து ஒரு ஆதங்கம் தான் இருக்கு, தனக்கு இல்லையே அப்படின்ற அந்த உணர்வு தான் இருக்க தவிர தப்பா எதுவும் இல்ல. இது எல்லாருக்கும் வர உணர்வு தான். இது காமனான ஒரு ஃபீலிங், ஒரு குட்டி பொறாமை. என்னடா இது, ஒரு ஏக்கம். அதுதான் வந்து என்வியஸ். வெரி குட், வெரி குட், வெரி வெல் செட். ஆனா ஜெலஸ் அப்படி இல்ல. அடுத்தது அதுதான் வருது. ஓகேவா? ஜெலஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், she feels jealous every time her sister looks at her husband with love. எப்பப்பெல்லாம் தன்னுடைய சகோதரி அவளுடைய கணவனை அன்போடு பார்க்கின்றாளோ அப்பெல்லாம் அவளுடைய சகோதரி மேல இவளுக்கு ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், எரிச்சல். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இது பொறாமை அப்படின்னு வராது, கோபம். the person is upset, the person is angry. இந்த மாதிரியான உணர்வு தான் வந்து இந்த இடத்துல ஜெலஸ்க்கு மீனிங். கரெக்ட். அடுத்தது, நிர்மலா gets jealous if a husband looks at another woman even casually. அதாவது சும்மா கேஷுவலா வந்து அவளுடைய புருஷன் வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்தா கூட நிர்மலாவுக்கு வந்து கோபம், ஆத்திரம், எரிச்சல், இவன் எப்படி அவளை பார்க்கலாம் அப்படின்ற அந்த உணர்வு. கரெக்ட். அடுத்தது, Raju is chatting with Gayatri to make his wife jealous in order to tease his wife. சும்மா வந்து தன்னுடைய மனைவியை வந்து டீஸ் பண்றதுக்காக ராஜு வந்து காயத்ரி அப்படின்ற பொண்ணோட அப்படி விளையாட்டா வந்து சாட்டிங் பண்றான். ஓகேவா? அத எதுக்கு அப்படின்னா அவளை வந்து கடுப்பேத்துறதுக்காக. கரெக்ட். அடுத்தது, that boy is jealous of his friend's sports shoes. which means தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து சூப்பரா ஒரு ஸ்போர்ட் ஷூஸ் இருக்கு, அந்த ஸ்போர்ட் ஷூஸ் வந்து தனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம், ஒரு கோபம், எரிச்சல், இது இந்த மாதிரியான கெட்ட உணர்வுகள்லாம் கலந்த ஒரு நிலை.
இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து என்விஎஸ் கூட போடலாம். இப்போ the boy is envious of his friends sport shoes அப்படின்ட்டு. ஆனா என்விஎஸ் போட்டா இந்த எதிர்மறை உணர்வுகள் வந்து இதுல அப்படின்ற அர்த்தம் வந்து இதுல வராது. அதாவது நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வந்து இதுல வராது. ஜெலஸ்னு போட்டா மட்டும்தான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் இதுல அர்த்தம். கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, that girl is jealous of her cousin's expensive wristwatch. தன்னுடைய கசின் கிட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ரிஸ்ட் வாட்ச் இருக்கு, தனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு கோபம், மன வருத்தம், அந்த எதிர்மறை உணர்வுகள். அதாவது கண்ணு காது மூக்குல இருந்தா வந்து புகை வர அளவுக்கு. ஓகே. அடுத்தது, he is very jealous of his independence, so he doesn't want to get married. இந்த இடத்துல ஜெலஸ்க்கு மீனிங் தான் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ப்ரெஷியஸ் நினைக்கிறதுனால அதை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற உணர்வு. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, he is jealous of his independence, அதாவது தன்னுடைய சுதந்திரம் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, அது பறிபோகிடக் கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை. வெரி குட். அடுத்தது, the country is jealous of its heritage. அந்த நாட்டுக்கு வந்து அதனுடைய பாரம்பரியம் வந்து ரொம்ப ஒரு பிரஷியஸான விஷயம். ஓகேவா? சோ எந்த வகையிலையும் தன்னுடைய நாட்டினுடைய பாரம்பரியம் செதஞ்சி போயிடக்கூடாது, பறிபோயிடக்கூடாது அப்படின்றதுல அந்த ஒரு உணர்வு, ஒரு பாதுகாப்பு உணர்வு, அதுதான். வெரி குட், வெரி குட். கரெக்ட். அடுத்தது, when he saw her apartment he was green with envy. இந்த green with envy அப்படின்றது வெரி என்வியஸ். அதாவது என்வியஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம், அதுவே வந்து வெரி, அதாவது அடுத்த ஸ்டேஜ், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், அதான் வந்து green with envy. சோ இப்போ வந்து என்ன சென்டென்ஸ் அது? when he saw her apartment he was green with envy. when he saw her apartment he was green with envy அப்படின்னா அதாவது highly envious, extremely envious, அதாவது அந்த ஆதங்கம், அந்த பொறாமை உணர்வு வந்து கூடுதலா இருக்கு, அதுதான். வெரி குட், வெரி குட். கரெக்ட்டுங்க. இப்ப இவ்வளவு தூரம் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து envious, jealous வச்சு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நான் சொல்ல போற ஒரு சென்டென்ஸ், அதாவது கடைசி சென்டென்ஸ் வந்து envious, jealousக்கு சினோனிமஸான ஒரு வார்த்தை. ஓகேவா? அந்த சென்டென்ஸை வந்து சொல்றேன், அந்த சென்டென்ஸை எப்படி நீங்க விளக்குறீங்க? ஓகேவா? She began to cast covetous looks at her friend's new Apple laptop. இப்போ envious அப்படின்றது ஆதங்கம் தான், அதுல ஒரு சின்ன பொறாமை உணர்வு இருந்தாலும் பெருசா நெகட்டிவிட்டி அப்படின்றது இல்ல. ஆனா jealous அப்படின்றதுல கோபம், ஆத்திரம், அதுக்கப்புறம் வந்து பொறாமை, ஒரு எரிச்சல், இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகள் எல்லாமே வந்து கலந்துருக்கு. இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்றது இந்த கவிட்டஸ். எப்படின்னா அடுத்தவங்களுடைய பொருளை வந்து எப்படி வந்து தனக்கு சொந்தமாக்கிக்கலாம், எப்படி வந்து அதை ஆட்டைய போடலாம் அப்படின்னு அந்த மனசு நினைக்குது இல்லையா, அதுதான் வந்து கவிட்டஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஃப்ரெண்டினுடைய நியூ ஆப்பிள் லேப்டாப் மேல காஸ்ட் கவிட்டஸ் லுக்ஸ் அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல அந்த லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறாவ, எப்படா இதை நமக்கு வந்து சொந்தமாக்கிக்கலாம், என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணா இதை நமக்கு வந்து ஆட்டைய போடலாம் அப்படின்னு அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். சூப்பர் டிஸ்கஷன், சூப்பர் டிஸ்கஷன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.